வணக்கம் நண்பர்களே, சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் பிறந்துட்டாலே போதும், நம்ம ஊர் பக்கம் ஒரு தனி சந்தோஷமும் ஆன்மீக கலையும் வந்துடும் இல்லைங்களா? ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசைன்னு வரிசையா விசேஷங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்த தமிழர்களும் ரொம்பவே உணர்வுபூர்வமா கொண்டாடுற ஒரு நாள் தான் இந்த ஆடி 18ன்ற ஆடி பெருக்கு. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருந்து நகரம் வரைக்கும் மக்கள் எல்லாரும் குடும்பத்தோட ஆற்றங்கரைக்கோ இல்லாட்டி குளத்துக்கோ போவாங்க. கலவை சாதங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. இந்த நல்ல நாள்ல பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் குங்குமம் வச்சு காதோலை கருகுமணி வச்சு நதியை வணங்குவாங்க. ஆனா என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஏன் இந்த நாளுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம்? உண்மையிலேயே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சில விஷயங்களை செஞ்சா வாழ்க்கையில செல்வம் பெருகிடுமா, இல்ல இது வெறும் காலங்காலமா வர ஒரு பழக்க வழக்கமா? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நதி வழிபட்ட சமூகம் இன்னைக்கு நமக்கு தாகம் எடுத்தா என்ன பண்றோம்? வீட்டில் இருக்கிற குழாயை திறக்கிறோம், தண்ணி வருது, இல்லைன்னா பாட்டில் தண்ணியை வாங்கி குடிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல மக்களோட வாழ்க்கையே நதிகளை நம்பி மட்டும்தான் இருந்துச்சு. குடிக்கிற தண்ணியில இருந்து விவசாயம் பண்றதுக்கு மாடு, அதுக்கடுத்து கண்ணுக்குட்டிங்களுக்கு உணவு உற்பத்திக்குன்னு எல்லாமே ஆறு தான், அதை சுற்றி இருந்த நீர்நிலைகளும் தான் அத்தியாவசியமாக இருந்துச்சு. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற உண்மையை வெறும் புத்தகத்தில் படிக்காம அதை தன்னோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் வாழ்ந்து பார்த்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா காவிரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, பவானி, அமராவதின்னு எத்தனையோ நதிகள் நம்மளோட மண்ணை வளப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக காவிரி நதியை நம்மளோட மக்கள் வெறும் தண்ணியாக பார்க்கல, அவங்கள வாழ வைக்கிற ஒரு தாயாக பார்த்தாங்க. அதனால தான் காவிரி தாயின்னு அன்போடு கூப்பிட்டாங்க. ஒரு அம்மா எப்படி தன்னோட குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்குறாங்களோ அதே போல தான் காவிரி தாய் பல தலைமுறைகளாக மக்களுக்கு உணவும் வாழ்க்கையும் கொடுத்தாங்க. சரி, இப்போ இந்த பெருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயத்த ரொம்ப கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஆடி மாதம் அப்படின்றது தென்மேற்கு பருவமழை நல்லா பெய்கிற காலம். கர்நாடகா, குடகு மலைகள்லையும் நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் பொழியிற மழை நீர் தான் சின்ன சின்ன அருவிகளா ஆறுகளா மாறி ஓடி காவிரி உள்ளிட்ட எல்லா நதிகள்லையும் கலக்கும். அப்போ ஆத்துல தண்ணி மட்டும் டக்குன்னு உயரும். நதி நிரம்பி ரெண்டு கரைகளையும் தொட்டுக்கிட்டு புது வெள்ளமா ஓடி வரும். இதைத்தான் நம்ம பெருக்கு இல்லாட்டி புது புனல் அப்படின்னு சொன்னாங்க. இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வெள்ளம் வருதுன்னா இன்னைக்கு நம்ம பயப்படுறோம், ஆனா அன்னைக்கு அது பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அது இயற்கை மீண்டும் உயிர் பெற்றுடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு மாபெரும் அறிகுறியா கொண்டாடப்பட்டுச்சு. ஒரு விவசாயிக்கு அது புதுசா ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. கிராமங்களுக்கு அது ஒரு திருவிழாவாவே கொண்டாடப்பட்டுச்சு. பொட்டல் காடா இருந்த பயிர்களுக்கு அது ஒரு உயிர் அமுதமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த புது வெள்ளம் வரனால நீர் தந்த இயற்கைக்கு நன்றி, எங்களை வாழ வைக்கிற காவிரி தாய்க்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆடி பெருக்குங்கிறது ஏதோ வானத்துல இருந்து பணம் கொட்டுற நாள் கிடையாதுங்க. இல்ல ஏதோ ஒரு மந்திரம் போட்டு அதிசயம் நடக்கிற நாளும் கிடையாது. அது முதல்ல நன்றி உணர்வு அப்படின்ற ஒரு மாபெரும் பண்பை கத்துக் கொடுக்கிற நாள் தான். எங்க நன்றி உணர்வு இருக்கோ அங்கதான் மனநிறைவும் இருக்கும். எங்க மனநிறைவு இருக்கோ அங்கதான் உண்மையான வளமும் அமைதியும் இருக்கும். இன்னைக்கு நம்ம மரத்தை வெட்டுறோம், ஆத்துல கழிவுகளை கொட்டி மாசுபடுத்துறோம், தண்ணியை வீணாக்குறோம். நம்மளோட முன்னோர்கள் இயற்கைய தெய்வமா பார்த்தாங்க. அதனாலதான் நதியையும் கும்பிட்டாங்க, மரத்தையும் கும்பிட்டாங்க. ஆடி பெருக்குங்கிறது வெறும் மத விழா மட்டும் கிடையாதுங்க. அது தமிழர்கள் இயற்கைக்கு செலுத்தின ஒரு மாபெரும் நன்றி அறிவிப்பு திருநாள்னே சொல்லலாம். ஏன் ஆடி 18? இந்த எண்ணோட பின்னணியில இருக்கிற நுட்பமான அறிவியல் சார்ந்த விஷயங்களை பத்தி பார்க்கலாம். ஆடி பெருக்குன்னு சொன்னாலே எல்லாரும் ஆடி 18 அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் ஆடி 10 இல்லாட்டி 20? குறிப்பா இந்த அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் குறிப்பா இந்த 18ஆம் நாள் மட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசிய சக்தி இருக்கா, இல்லை நம்ம ஆளுங்க சும்மா ஒரு தேதியை தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி மாபெரும் இயற்கை அறிவியலும் விவசாய கணக்குகளும் இருக்கு. ஆடி மாதம் பிறந்ததுமே ஜூலை மாசத்துல தான் இந்த ஆடி மாசம் வரும். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மழை பெய்ய தொடங்கும் இந்த காலத்துல. ஆனா மலை உச்சியில பெய்கிற மழை நீர் உடனடியா சமவெளிக்கு பகுதிக்கு வராது. அது மலை இறங்கி சிற்றோடைகள்ல ஓடி அப்புறம் ஆத்துல கலந்து பல 100 கிலோமீட்டர் கடந்து தமிழ்நாட்டு சமவெளிகளுக்கு சேர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 15-18 நாட்கள் ஆகும். மலை பகுதியில பெய்ஞ்ச அந்த மழை நீர் நதிகள்ல முழுமையா பெருகி கரைகளை தொட்டு நிரம்பி வழியும் சரியான தருணம் ஆடி மாசத்தோட
18வது நாள் நம்ம முன்னோர்கள் வானிலை அறிக்கையோ இல்லை செயற்கைக்கோள்களோ இல்லாமலே இயற்கையின் சுழற்சியை துல்லியமாக கணிச்சு அந்த 18வது நாளை கொண்டாட்ட நாளாக முடிவெடுத்தாங்க. இது நம்மளோட முன்னோர்களின் மாபெரும் அறிவியல் அறிவுன்னு சொல்லலாம். விவசாயத்தில் ஆடிப்பட்டம் தேதி விதைன்னு சொல்லுவாங்க. ஏன் ஆடிப்பட்டத்தில் விதைக்கணும்? ஆடி 18க்கு அப்புறம் தான் நதிகளில் தண்ணி தாராளமாக கிடைக்கும். அதனால தான் அந்த சமயத்தில் வயல்களை உழுது நாற்று நட்டா அடுத்து வர புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மழை காலங்களில் பயிர் நல்லா வளர்ந்து தை மாசத்துல அறுவடைக்கு தயாராகிடும். அப்போ ஒரு விவசாயி தன்னோட உழைப்பை தொடங்குற பூமி தாய்கிட்ட புது விதையை விதைக்கிற அந்த ஆரம்ப புள்ளி தான் இந்த ஆடி 18. சரி, ஆன்மீக மற்றும் வரலாறு ரீதியான இந்த முக்கியத்துவம் இந்த 18க்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ் மரபுல 18 அப்படின்ற எண்ணுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. மகாபாரத போர் நடந்தது 18 நாட்கள். பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18. சபரிமலை சுவாமி ஐயப்பனினோட படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா 18. சித்தர்கள் மரபுல முதன்மையானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள். புராணங்கள் மொத்தம் 18. இயற்கையின் பூரணத்துவத்தை குறிக்கிற எண்ணாக 18 நம்மளோட முன்னோர்கள் கருதினாங்க. ஆடி 18 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி ஓடும்போது ஊரே ஒன்றா சேரும். வீட்டில இருந்து விதவிதமான கலவை சாதனங்கள், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், எள்ளு சாதம்னு பண்ணி அதை தாமரை இலையிலோ இல்லாட்டி வாழை இலையிலோ கட்டி ஆத்தங்கரைக்கு எடுத்துட்டு போவாங்க. குடும்பமா சுற்றமும் நட்புமா ஆத்தங்கரையில உட்காந்து தண்ணியை பார்த்துக்கிட்டே ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாம இதை பிக்னிக்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கு இது வெறும் பொழுதுபோக்கு கிடையாதுங்க. நம்மளை வாழ வைக்கிற இயற்கையோட இணைஞ்சு வாழ்வோம் அப்படின்ற வாழ்க்கை தத்துவம். அந்த உணவுகள் எல்லாமே ஏன் கலவை சாதமா இருக்கு தெரியுங்களா? ஆத்தங்கரைக்கு எடுத்துட்டு போகும்போது சீக்கிரம் கெட்டு போக கூடாது. அதே நேரத்துல போன வருஷம் அறுவடை பண்ணி வச்ச தானியங்களுக்கு நன்றி சொல்லும் விதமா அந்த விதவிதமான உணவுகளை செஞ்சு இயற்கைக்கு படைச்சு அப்புறம் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், உணவை வீணாக்காம 4 பேருக்கு பகிர்ந்து சாப்பிடுற பண்பாட்டை இந்த ஒரு திருவிழா மூலமா நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ அழகா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரி, அடுத்ததா இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். நைவேத்தியம் என்ன வைக்கணும், என்ன பண்ணால் வீட்டில் செல்வம் பெருகும், இதைத்தான் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஆடி பெருக்குன்றது பயத்தோடவோ இல்லை ஏதோ ஒரு பேராசையோடவோ பண்ணுற பூஜை கிடையாது. இது முழுக்க முழுக்க அன்பாலும் நன்றியாலும் பண்ணுற ஒரு வழிபாடு. ஸோ அன்னைக்கு நாம் வீட்டில் ரொம்ப எளிமையாக ஆனால் அர்த்தம் உள்ளதா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பரிசையாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுவோம். இது வெறும் தூசியை துடைக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றி ஒரு புதிய நல்ல ஆற்றலை எங்களோட வீட்டுக்குள்ளே வரவேற்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு குறியீடு. 2வது பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் குளிச்சு முடிச்சு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றுங்க. அம்மன், மகாலட்சுமி இல்லாட்டி உங்களோட குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க. பெரிய பெரிய சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இவ்வளோ நாள் எங்களுக்கு உணவும் தண்ணியும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி அப்படின்னு மனப்பூர்வமாக ஒரு வார்த்தை சொன்னால் போதும். 3வதா பார்த்தீங்கன்னா, நீருக்கு செய்கிற மகத்தான பூஜை. ஆடி பெருக்கில் மிக முக்கியமான பகுதியே இதுதான். இன்னைக்கு நம்மளால எல்லாராலும் காவிரிக்கோ இல்லை நதிக்கரைக்கோ போக முடியாது. அதுக்காக கவலைப்பட தேவையும் இல்லை. உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு செம்பு இல்லாட்டி பித்தளை சொம்புல ஒரு சுத்தமான தண்ணி நிரப்பிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சள், குங்குமம், ஒரு உதிரி பூவை மேலே போடுங்க. அதை இறைவனாக நினச்சி எங்களோட தாகம் தீர்த்து எங்களை வாழ வைக்கும் நீருக்கு நன்றி அப்படின்னு கைகூப்பி வணங்குங்க. நம்மளோட முன்னோர்கள் தண்ணியை வெறும் H2O அப்படின்ற ரசாயன கலவையாக மட்டும் பார்க்கலங்க. தண்ணீரை தேவதையா, அதாவது நீரையே தெய்வமாக பார்த்தாங்க. 4வதா பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், புளி சாதம்னு ஏதோ ஒரு கலவை சாதம் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. இது எதுக்குன்னா, நம்ம வீட்டில் என்றைக்கும் உணவு தட்டுப்பாடு வரக்கூடாது, தானிய வளம் குறையக்கூடாது அப்படின்றதுக்கான பிரார்த்தனை தான் இது. 5வதா பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கும் பறவைகளுக்கும் நீர் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு அன்போடு தண்ணி ஊற்றுங்க. முடிஞ்சால் உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் இல்லை வாசல்லையோ ஒரு சின்ன பாத்திரத்தில் பறவைகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வைங்க. ஒரு மரக்கன்றை நடுங்க. நதிக்கரைக்கு போக முடியாதவங்க இயற்கைக்கு செய்கிற உண்மையான வழிபாடு இதுதான். 6வதா பார்த்தீங்கன்னா, பகிர்ந்து உண்றது, அன்னதானம் பண்ணுறது. உங்களால் முடிஞ்சால் ஒரு பசியானவருக்கு உணவு கொடுங்க.
இல்லன்னா, உங்க வீட்ல வேலை செய்றவங்களுக்கோ, இல்ல துப்புரவு பணியாளர்களுக்கோ ஒரு வேள நல்ல உணவு வந்து அன்போட குடுங்க. இயற்கை நமக்கு கொடுத்தத நாமும் 4 பேருக்கு பகிர்ந்து வாழணும் அப்படின்றது தான் ஆடிப்பெருக்கு நமக்கு கற்றுத் தரக்கூடிய பாடம். 7வதா பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட பிரார்த்தனை பண்ணுங்க. அன்னைக்கு சாயங்காலம் இல்லாட்டி காலையில குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியா பிரார்த்தனை பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு குடுத்த நல்ல ஆரோக்கியம், அமைதி, சாப்பாட்டுக்கு நன்றி. இனிமேலும் நம்ம குடும்பத்தில ஒற்றுமையும், நிம்மதியும் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த எளிய பிரார்த்தனை நீங்க பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி பண்ற எந்த ஒரு பெரிய யாகத்துக்குமே சமமானது. இப்ப சில பேர் வந்து கேட்பாங்க, இது வந்து மூட நம்பிக்கையா? இல்ல இதுல உண்மையாவே ஏதாவது இருக்கா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. பொதுவா நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. எந்த ஒரு விசேஷம் வந்தாலும், இத செய்யாத, அத செஞ்சா கெடுதல் நடக்கும், இல்ல லட்சுமி கோச்சிப்பா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு பயமுறுத்துவாங்க. ஆடிப்பெருக்குக்கு அப்படி சில கதைகள சொல்வாங்க. ஆனா நாம யோசிக்கணும், இதுல எது உண்மையிலேயே நம்மளோட மரபு, எது இடையில வந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள்னு என்னென்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முதன்மை செய்தியே பார்த்தீங்கன்னா, நீரே உயிர் அப்படின்றது தான். ஸோ அன்னைக்கு காலையில பூஜை பண்ணிட்டு, அப்புறம் குழாய திறந்து விட்டுட்டு தண்ணிய வீணடிச்சீங்கன்னா, அத விட ஆடிப்பெருக்குக்கு செய்ற அவமானம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே தண்ணீர வந்து சிக்கனமா பயன்படுத்துறது தான் உண்மையான வழிபாடு. 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல பேர் பண்ற பெரிய தப்பு இதுதான். ஆத்தங்கரைக்கு போவாங்க, பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், நைலான் துணிகள், பூ மாலை கட்டின கவரோட அப்படியே ஆத்துல தூக்கி போட்டுட்டு வருவாங்க. யோசிச்சு பாருங்களேன், எதை தெய்வமா கும்பிட போறோமோ அதையே நம்ம சாக்கடையா மாத்திட்டு வரோம். இது ஆன்மீகமும் இல்ல, வழிபாடும் இல்ல. இயற்கையை தூய்மையா வச்சிருக்கிறது தான் நம்ம நதிக்கு கொடுக்குற உண்மையான மரியாதை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விதவிதமா 5 வகை, 7 வகை சாதம் பண்றோம்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாம குப்பையில கொட்டுறது ரொம்ப தவறு. அளவுக்கு அதிகமா சமைக்காம, தேவையான அளவு சமைச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. சரி, ஆடி 18 அன்னைக்கு இந்த நகைய வாங்கலன்னா தரித்திரம் வந்துரும், இல்ல இந்த பூஜைய செய்யலன்னா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு யாராவது உங்கள பயமுறுத்துனா, அத தயவு செஞ்சு நம்பாதீங்க. இறைவனோ இல்ல இயற்கையோ பயத்தால பண்ற வழிபாட்ட விரும்புறதே கிடையாது. நீங்க அன்போடையும் நன்றியோடையும் வைக்கிற ஒரு சொட்டு தண்ணியையும் ஒரு பூவையும் இயற்கை ஏத்துக்கும், இறைவனும் ஏத்துப்பாரு. அடுத்ததா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணுனா போதாது. மனசுல இருக்கிற பொறாமை, கோபம், மத்தவங்கள பத்தின புறம் பேசுறது இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனசு சுத்தமா இருந்தாதான் அங்க நிம்மதி வந்து பெருகும். நண்பர்களே, இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, நீங்க முழுசா பார்த்த பிறகு உங்க மனசுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆழமா பதியணும். ஆடிப்பெருக்குன்றது ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற நாள் கிடையாதுங்க. ஒரே நாள்ல பணக்காரர் ஆகிற நாளும் கிடையாது. நன்றியோடு வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாடம் தான் இது நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு நம்ம பணத்தை தேடி ஓடுறோம். சொத்து, சுகம், கார், பங்களான்னு எத்தனையோ விஷயங்களை சேர்க்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கோடி பணம் இருந்தாலும் குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு சுத்தமான தண்ணி இல்லைன்னா இந்த வாழ்க்கையில ஏதாவது அர்த்தம் இருக்குமா? நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளோட பாட்டனும் பூட்டனும் இதை வந்து நல்லா உணர்ந்திருந்தாங்க. அதனால தான் அவங்க தண்ணியை வெறும் பொருளா பார்க்கல, அதை தாயா பார்த்தாங்க, உயிரா பார்த்தாங்க. ஒரு விதைய நிலத்துல விதைச்சிட்டு வானத்தை பார்த்து மழைக்காக காத்துட்டு இருந்த விவசாயியோட நம்பிக்கை தான் ஆடிப்பெருக்கு. அந்த மழை நீரால நதி நிரம்பி வயல்கள் பசுமையாகி நம்மளோட தட்டுக்கு சோறு வந்து சேருதே, அந்த உணவுக்கு நன்றி சொல்ற நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. அதனாலதான் நண்பர்களே, இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல நம்ம ஒரு சில நல்ல முடிவுகளை எடுக்கணும். தண்ணீரை தேவையில்லாம வீணாக்க கூடாது அப்படின்ற முடிவு. கழிவுகளையோ இல்ல பிளாஸ்டிக்கையோ நீர்நிலைகள்ல கொட்டி மாசுபடுத்த கூடாது. வருஷத்துக்கு ஒரு மர கண்ணாவது நட்டு வைக்கணும் அப்படின்னு. பசியோடு வர்றவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒருவேளை உணவாச்சும் நான் வந்து பகிர்ந்து அளிப்பேன் அப்படின்னு. நாம செய்யற இந்த சிறிய மாற்றங்கள் தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம விட்டுட்டு போற உண்மையான செல்வமா இருக்கும். பலம் அப்படின்றது வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க. நல்ல ஆரோக்கியம், இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது அன்பான குடும்பம், மன அமைதி, சுத்தமான காற்று, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் உண்மையான வளம். அந்த உண்மையான வளம் உங்களோட வாழ்க்கையிலும் உங்களோட குடும்பத்திலையும் என்றென்றும் பெருக அந்த இயற்கையும் இறைவனையும் நான் மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சிந்திக்க தூண்டுவதாகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம இந்த வீடியோவை உங்களோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் குறிப்பா நம்மளோட அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நம்மளோட பாரம்பரியத்தோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி பாரம்பரியம் மற்றும் ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு அழகான பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.